அன்புக்குரியவர்களே, வீடு கட்டுங்கள் என்னும் விவிலிய தொடரில் வீடு கடவுளின் ஆசி பெற வேண்டும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வீடு என்றால் விவிலியத்தில் 3 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் வாழுகிற இந்த கட்டட வீடு. இரண்டாவதாக, அந்த கட்டடத்தில் வாழுகிற குடும்பம் என்னும் வீடு. ஆகவே அந்த வீடு கடவுளின் ஆசி பெற வேண்டும். 1 குறிப்பேடு 17ஆம் அதிகாரம் 27வது இறைமொழியில் தாவீது அரசருடைய ஒரு மன்றாட்டை நாம் பார்க்கின்றோம். இப்போது அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாக இருக்கும். ஆகவே உமது வீடு என்று தாவீது சொல்வது கட்டடத்தை அல்ல, அவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல, அவருடைய தலைமுறையை சொல்கிறது. ஆகவே இந்த வீடு உம்முடைய ஆசி பெற்றது, இந்த குடும்பம் உம்முடைய ஆசி பெற்றது, இந்த வீட்டில் தலைமுறையாக வாழப்போகிறவர்கள் உம்முடைய ஆசி பெற்றவர்கள் என்று தாவீது சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு வீட்டை கட்டினால் மட்டும் போதாது, அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டும். அந்த குடும்பம் கடவுளின் ஆசியை பெற்றிருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் பணிந்து நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.